சேர்ந்து பாடுங்க. என்னாலே ஐயா நீதானே, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு, உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு. இசையா அல்லேலூயா, இசையா அல்லேலூயா. இன்பத்திலும் நீயோயா, துன்பத்திலோ நீயே, இன்பத்திலும் நீயே, துன்பத்திலும் நீயே. இம்மையிலும் நீரே, பெரிய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அற்புதமான காலம் சொல்ல திருமதி ஃப்ரீடா ஈஸ்வரவுடைய ஸ்தோத்திர ஜெப ஆராதனை கலந்து கொள்ள முடியாத கிருபையை வாய்ப்பை ஆண்டவர் தந்தபடியால் முதல்ல ஆண்டுக்கு, இரண்டாவது பாஸ்டர் டேனியலுக்காக நன்றி, முழு குடும்பத்துக்காக நன்றி. ஒரு சூழ்நிலை அந்த மரண நாளில நாங்கள் இல்லை. நாங்கள் மகாராஷ்டிரால பூனால ஒரு பெரிய ஊழியத்தை நிறைவேற்றும்படியாக நானும் ஃப்ரீடாவுடைய சகோதரன் திரு சாம்சன் அவர்களும் எங்கள் குழுவாய் சென்றிருந்தோம். திடீரென்று முதல் நாள் மாலை கூட்டம் நடந்து முடிந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் போகிறோம். ரூமுக்கு போகும்போது 9:30 அளவில் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. இப்படியாக பசங்களுடைய அம்மா மன்னிச்சு போகிறாங்க, எங்களால் வர முடியவில்லை, நிச்சயம் வந்திருக்க வேண்டும். காரணம், காலத்தினத்துறை இயேசுபாதம் ஐயா அவர்களே அவரை ஊழியத்தை ஆரம்பிக்கிற காலத்துக்கு முன்பதாகவே நான் சின்ன பையனா இருக்குமே நான் அறிந்தவர். KGFல அம்பேத்கர் நகர்ல திருமணமான ஆரம்ப காலத்திலிருந்து, அவருக்கு திருமண ஆரம்ப காலத்திலிருந்து எனக்கு ரொம்ப சின்ன வயது. அப்போதே நான் அறிவேன் பிள்ளைகளுடைய சபையில. ஆக நல்லது ஒரு இங்க எல்லாரும் சொன்னதை போல நல்ல ஒரு உண்மை உத்தமமான தாழ்மையான ஊழியக்காரர். மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்திருக்க வேதம் சொல்வதை போலவே இத்தனை மேல இருக்கிற எத்தனை ஊழியர்கள் அவரை குறித்து அவரோடு இருந்து இணைந்து இசைந்து கொடுத்திருந்து நெருங்கி பழகி ஊழியம் செய்து நல்ல ஒரு சாட்சியை நம்ம கொடுத்தார்கள். இந்த சாட்சியை தவிர வேற ஒன்று நமக்கு தேவையில்லை. ஆகவே இன்னைக்கு இந்த குடும்பத்துக்கும் கூடி வந்திருக்க உங்களுக்கும், விசேஷமா டேனி அவர்களுக்கும், குடும்பத்தாருக்கும், இசைக்கல் அவர்களுக்கும், சகோதரிக்கும், உடன்பிற யாவருக்கும் எல்லாருக்கும் சொல்லுகிற ஆறுதலான ஒரு வார்த்தை. ஏற்கனவே பாஸ்டர் சொன்னதை போல, பாஸ்டர் தேவர் சொன்னதை போல, இந்த துக்க நிகழ்ச்சி அல்ல, துக்க நிவர்த்தியின் ஆராதனை, இந்த துக்க நிவர்த்தியின் கொண்டாட்டம். ஏனென்று சொன்னால் நமக்கு முன்னே இயேசு 57 சொன்னதை போல, 59 சொன்னதை போல நீதிமான்கள் மடிந்து போகிறார்கள். நேர்த்தியா நடந்தவர்கள், உண்மையா நடந்தவர்கள், நேர்மையா நடந்தவர்கள் வேகமாய் வாரிக்கொண்டு போகிறார்கள். அதை சிந்திக்கிற ஒருவரும் இல்லையே. நான் கேள்விப்பட்ட எப்படி மறிச்சாரு,
அப்படியாக குடும்ப திருமணம் நடந்தது. அம்மா போனாங்க, கொஞ்சம் தூரம் நடந்து எல்லாரும் சந்திக்க வேண்டிய எல்லாரும் சந்தித்து விட்டு வாழ்த்து விட்டு தினகரன் ஐயா அவனுடைய மடியில நெஞ்சில சாய்ந்தார் என்று கேள்விப்பட்டேன். நல்ல முடிவு. உடனே எனக்குள்ள நினைவு வசனம், எப்பொழுதுமே ஊழியர்கள் எல்லாருக்கும் வர வேண்டியது வசனம் தான். எடுத்து நான் வாசித்து பாருங்க. பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். இந்த வசனத்தை அடிக்கடி நாம் நினைவு கூற வேண்டும், எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். சபைக்கு விசுவாசிகளுக்கு ஒரு மனுஷன வாழ்வை குறித்து முடிவை குறித்து நன்கு அறிந்திருக்கும். ஏன் இப்படி எல்லாம் நடக்குது ஒருவேளை கேள்வி கேட்கலாம். எடுத்து நேரம் வாசத்துக்கு அடையில பிரசங்கி 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இன்னது சம்பவிக்கும் என்று இந்த திருமதி ஃப்ரீடா அம்மா அவர்கள் அறியார்களே. திருமதி ஃப்ரீடா அவர்கள் இன்னது சம்பவிக்கும், இப்படி சம்பவம் அவங்களுக்கு தெரியாது. வாசிக்க, அது இப்படியாக திருமணத்துல போய் எல்லாரையும் சந்தித்து எல்லாரையும் பார்த்து வாழ்த்தி எல்லாரோட விடைபெற்று இன்ன விதமாய் சம்பவிக்க என்று ஒருவனும் அறியார். அடுத்த வசனம் என்று அந்த அம்மாவுக்கு காலம் சொன்ன திருமதி ஃப்ரீடாமுக்கு சொல்லத்தக்கவன் யார் இந்த பூமியில ஒருவனும் இல்லை, சொல்லவும் முடியாது. இன்ன விதமாய் மரணம் வரும், இப்படியாய் வரும் என்று ஒருவனுக்கும், பிரதமராக இருந்தாலும் சரி, பிரசிடென்ட் இருந்தாலும் சரி, உலக பிரசித்த பற்றிய சூப்பர் ஸ்டார்ஸ் இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு மரணம் இன்ன விதமாய் நடக்கும், இப்படி நடக்கும் என்று சொல்லத்தக்கவன் அறிவிக்கிறையா ஒருவனும் இல்லை, கர்த்தர் தவிர. அடுத்த வருஷம் சொல்றது, தேவனாக கர்த்தர் நமக்கு ஜீவனுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார், உயிர் என்கிற ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியை விடாதற்கு ஆவின் மேல எந்த மனுஷனுக்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. அடுத்து மரண நாள் ஆண்டவர் நியமித்து விட்டார். அந்த திருமண நாளிலே என்னுடைய மகள் திருமதி ஃப்ரீடா யூசுப் அவர்கள் இந்த திருமண நாளிலே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவர் மரணத்துக்குள்ளாக மரணம் என்ற வாசப்படியாக என் ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று ஆண்டவர் நியமித்து விட்டார். அந்த மரண நாள் மீதும் ஒருவனுக்கு அதிகாரம் இல்லை. இந்த போர்வை கலைந்துதான் ஆகுது. நான் கேள்விப்பட்டேன். அடுத்த பிறகு பாஸ்டர் டேனி வீட்டுக்கு வந்தார். அம்மா நாளைக்கு மறிக்க போறாங்க. இரவு அழகாய் ட்ரெஸ் ஆகி நல்ல ஃபேரன் போட்டு உட்கார்ந்து மகனை உட்கார்ந்து, மகனே நான் ஒரு பாடலை பாட விரும்புகிறேன், நீங்க கட்டாயம் பாட்டை போட்டு காட்டணும் பாஸ்டர் டேனி, சபையில போட்டு காட்டுங்க. ஓகே, இன்னைக்கு கூட போட்டு காட்ட முடிஞ்சா அந்த பாடலை கேளுங்க. நான் ஒரு இசை கலைஞன், பாடல் என்று என்ன தெரியும். எவ்வளவு அழகான விசுவாசம் உள்ள, அதிகாரம் உள்ள, நிச்சயம் உள்ள, நான் பரலோக ராஜ்யத்தில் செல்லுகிறேன், என் வேலை வந்து விட்டது, அழகான பாடல சுருதியோடு அழகாய பாடலை பாடி இதை ரெக்கார்ட் பண்ணு என்று ஒரு உறுதியை கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்போஸ்தலர் பவுல் சொல்றது போல இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஆறுதல் தான். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 12, 13, 14 சொன்னதை போல எல்லாருக்கும் தெரிய வாசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13, 14 சொல்லுகிறது, மரணம் ஒரு நித்திரைக்கு ஒப்பிட்டு இருக்கிறார். உண்மை. பவுல் சொல்றாரு, எப்படி கர்த்தராக இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தார் என்று என்ன தெரிஞ்சு சொல்லுங்க. தெரியாத வசனம் எடுத்து அப்ப நான் வாசிங்க. இயேசுவானவர் மரித்து, இயேசுவானவர் இதுதான் உங்களுக்கு சொல்ற ஆறுதல். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே இல்லையா? அதை சொல்லுங்க. நம்ம எல்லாம் விசுவாசிக்கிறோமா? ஐயா, வெளியே இருக்கிறவங்க, உள்ள இருக்கிற குடும்பத்தோடு மேல இருக்க எல்லாரும், நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோம். பவுல் சொல்றாரு, நீங்க விசுவாசிக்கிறோமே. அப்படியே கவனிங்க, அப்படியே கிறிஸ்துவுக்குள்ள இப்ப எத்தனை சாட்சி கேட்டோம்.
ரெண்டு அருமையான ஐயா சொன்னார்கள், ரெண்டு குடும்பம் பயங்கரம், மந்திரவாதி குடும்பம், இந்து குடும்பம், பயங்கரமான குடும்பம். இப்படிப்பட்ட குடும்பத்திலிருந்து எங்களை அழைத்து இந்த குடும்பத்தை தெரிந்து கொண்டு திரு இயேசு பாதத்தை நல்ல ஊழிய சாட்சியுள்ள ஊழியக்காரனாக, திருமதி இயேசு பாதத்தை நல்ல சாட்சியுள்ள ஊழியக்காரராக ஆண்டவர் ஏற்படுத்தினார் என்று இவங்க பின்னணியை நம்ம கேட்டோம். அப்படியே இவர்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ள ரட்சிக்கப்பட்டு வாழ்ந்து ஊழியம் செய்து ஏற்ற விட வந்த போது அது ஊழியத்தின் காலம் முடித்து அது பரலோகம் போன உடனே வசனம் சொல்லுது, கிறிஸ்துக்குள்ளே மரித்து உயிர்த்தெழுந்தார். எப்படி ஆண்டவர் இயேசு மரித்து மூன்றாவது உயிர்த்தெழுந்தாரோ என்று விசுவாசிக்கிறோமோ, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும், இயேசு கிறிஸ்துக்குள்ளே வாழ்ந்து மரித்தவர்களை தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். ஆண்டவர் இந்த பரிசுத்தவான்களை நடுவானத்திலே கர்த்ததாமே ஆரவாரத்தோடு பிரதான தூதர் சத்தத்தோடு தேவ எக்காலத்தோடு வாழ்ந்து இறங்கி வருவார். பூமிக்கு அல்ல, நடுவானத்திலே இந்த ரகசிய வருகையில 1000 16 தேவ தூதர்கள் பரிசுத்தவான்கள் அவர் இறங்கி வரும்போது கிறிஸ்துவுக்குள் மருந்துல முதலாவது உயிர்த்தெழுவார்கள். அவன் பின்பு ஒருவேளை உயிரோடு இருந்தோமானால் நாம ஒரே இமைப்பொழுது எடுத்துக்கொள்ளப்பட்டு நடுவானத்துல இவ்விதமா இயேசுவையும் நம்முடைய பரிசுத்தவான்களுடைய தாயும் தகவலை சந்திப்போம். ஆகவே இந்த வார்த்தையினால் என்ன செய்யுங்கள்? ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள். இந்த வார்த்தை ஒருவர் என்ன செய்யுங்கள்? தேற்றுங்கள். தேற்றுங்கள். ஹல்லேலூயா. இதுதான் இந்த காலவரையிலே இந்த குடும்பத்துக்கு உங்களுக்கு கொடுக்கிற ஆறுதலான வார்த்தை. இந்த வார்த்தை சொல்லும்படிதான் இவ்வளவு ஊழியர்கள். எனக்கு தெரியும், பெங்களூர்ல பாஸ் இயேசு பாதம் பல ஆண்டுகளாய் நற்சாட்சி பெற்ற ஊழியர் எத்தனையோ ஊழியர் இருக்கிறாங்க. பொதுவாக ஒரு ஊழியரை குறித்து இன்னொரு ஊழியர் நல்ல சாட்சி கொடுக்க மாட்டாங்க, அது என்ன தெரியல. ஆனா இவரை குறித்து பல முறை கேள்விப்பட்டிருக்கிற அற்புதமான ஒரு ஊழியக்காரர் திருமதி ஃப்ரீடா அவர்கள். இந்த காலையில நான் வண்டியை ஓட்டிக்கொண்டு வரும்போது இவங்களை சாட்சி நான் நிறைய கேட்டிருக்கிறேன். நீதிமொழிகள் வசனம் 31 வாசிக்க வேண்டாம். இந்த அம்மா அவர்கள் இந்த பூமியில வாழும்போது முதலாவது குடும்பத்துல ஒரு வியாபார கப்பலை வாழ்ந்திருக்கிறார்கள். குடும்பத்துக்கு ஒரு வியாபார கப்பல், அதன் அர்த்தம் உங்க பாஸ்டர் கேட்டுங்க சொல்லுவார். அது மாத்திரமல்ல, ஊழியத்தின் பாத திருச்சபைக்கும் ஒரு விலையேறப்பட்ட வியாபார கப்பலாக தான் இந்த அம்மா வாழ்ந்து திகழ்ந்திருக்கிறார்கள். சந்தேகமே இல்லை. ஒவ்வொருத்தரும் சொல்ல சாட்சி கேட்ட பொழுது அதிர்ச்சியா இருந்தது. இப்பேற்பட்ட நற்சாட்சி பெற்ற பரிசுத்தவான்கள் கர்த்தருக்குள்ள மரித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இவங்களை குறித்து அவங்களுக்கு ஒரு ஆதரவை சொல்வது எனக்கு கொடுத்த பாக்கியமாக இருந்தது. இந்த தாய் அவர்கள் ஒரு வியாபார கப்பல் என்ன செய்யுது? தூரத்திலிருந்து வேறு ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு பிரயாணம் பண்ணுகிறது. அந்த பிரயாணத்தில் வரும் பொழுது அந்த கப்பல் அநேக பாரங்களை சுமந்து, அநேக வெளியேற பொருட்கள், வெளியேற பெற்ற பொருட்கள், விலை மதிக்கப்பட்ட பொருட்கள், அது விலை குறைந்த பொருட்கள் எல்லாமே சுமந்து, கவனிங்க, சமுத்திரத்துல கப்பலானது சமுத்திரத்துல அநேக பொருட்களை சுமந்து, பாரங்களை சுமந்து பொறுமையோடு நிதானமா நின்று மெதுவா, எத்தனை புயல் காற்று வந்தாலும், சுனாமி வந்தாலும், 4ஆம் புறத்திலும் பயங்கரமான புயல் காற்று வந்தாலும் அந்த வியாபார கப்பல் நடுவு அப்படியே நின்று அந்த காற்றையும் அந்த வேதனையும் 4ஆம் பக்கம் சுழற்சி அடிக்கிற காற்றை தாங்கி சகித்து பொறுமையோடு நிதானமாய் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே இந்த பாரத சுமந்து வந்து அதோட டெஸ்டினேஷனை அடுத்த பகுதி வந்து சொல்லுங்க. இப்படிதான் அம்மா வாழ்வு. கையில தட்டி அந்த அம்மாவுக்கு கரங்களை தட்டி ஆண்டவரை நன்றி சொல்லுங்க. ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க. வாழ்க்கைக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. வாழும்போது வியாபார கப்பலா வாழ்ந்திருக்க அம்மா. ஆகவேதான் இந்த ஊழியத்துல இவ்வளவு பேர், இவ்வளவு சாட்சி, இங்கு சென்றாலும் ஆத்துமாக்கள், ஊழியர்கள், இது ஒரு சந்ததி, சாதாரண சந்ததி அல்ல. இந்த பூமியில விலையேறப்பட்ட விசேஷமான பெரிய சந்ததி. ஏன்னா எல்லாரும் ஊழியத்தில் இருக்கிறாங்க. குடும்ப வாழ்க்கையில வியாபார கப்பல வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு மனுஷி குடும்பத்தை சரியா நேர்த்தியா வழிநடத்திட்டு குடும்பத்தை நடத்திட்டாங்கன்னா சபை ரொம்ப ஈஸியா நடத்திக்கலாம். குடும்பத்தையே ஒழுங்கா நடத்த முடியாதவங்க திருச்சபை கட்டாயம் நடத்த முடியாது.
இந்த அம்மா குடும்பத்துக்கு ஒரு வியாபார கப்பலாய் வாழ்ந்து திகழ்ந்திருக்கிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஊழியத்தின் பாதையிலும் திருச்சபையின் ஊழியத்தின் அனுபவத்திலையும் நல்லதொரு வியாபார கப்பல். ஐயா சொன்னார்ல, அந்த அம்மா தான் பிரேக், அந்த அம்மா தான் கேர், அந்த அம்மா தான் எல்லாமே. இதுதான் உண்மை. ஒரு மனைவிடத்துல பொறுப்பு உண்டு. மனைவி சரியான மனைவி, சரியான தாய் ஒரு ஊழியத்தை அமைந்து விட்டால் உங்களை ஊழியம் சக்சஸ்ஃபுல்லான ஊழியமா அவன். ஆகவே இந்த வெற்றியுள்ள ஊழியத்தை நடத்தும்படியாக, அதை சுமக்கும்படியாக, தாங்கும்படியாக, வழிநடத்தும்படியாக திருமதி ஃப்ரீடா அவர்கள் ஒரு வியாபார கப்பலாக தான் வாழ்ந்திருக்கிறார்கள். சந்தேகமே இல்லை. ஹalleluya. அதை லூக்கா விசேஷம் சொல்லுகிறது. லூக்கா விசேஷம் 1ஆம் அதிகாரம் 23வது வாசிங்களே. லூக்கா எல்லாரும் தெரிந்த வசனம் தான். அவருடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே, எல்லாம் கவனிங்க, அவருடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். தன் வீட்டுக்கு போனார். இதுதான் சத்தியம். ஹalleluya. அவருடைய ஊழியத்தின் நாட்கள் என்னவா வாசிக்கிறது? அவருடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே, அங்க அவர் என்று போட்டுக்கலாம். அவருடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனார். தன்னுடைய வீட்டுக்கு போயிட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதனால ஒரு துக்கம் வேண்டாம். மரணம் என்பது பயங்கரமானது, விவரிக்க முடியாது. எப்பொழுது வரும், எப்படி வரும், எந்த ரூபத்தில் வரும், எந்த நிலையில் வரும் யாருக்கு தெரியாது. ஆனா அந்த பெரிய மகா கொடுமையான ஒன்றுதான் வேதம் சொல்லிருக்குது. அவருடைய ஊழியத்தின் நாட்கள் முடிந்த உடனே எங்க போயிட்டாங்க? வீட்டுக்கு போய். எந்த வீட்டுக்கு போனாங்க? பரலோகத்தின் வீட்டுக்கு. அவங்களுக்கு என்று ஆண்டவராக இயேசு உருவாக்கி வைத்திருந்த அந்த மேன்ஷன், வாசஸ்தலம், அங்க போயிட்டார். ஆகவே இவைகளை குறித்து நீங்க துக்கித்து அழுது புலம்ப எனக்கு மனமில்லை என்று பவுல் சொல்றார். அந்த ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே பரலோக ராஜ்யத்துக்கு சென்று விட்டார்கள். அதுதான் பாஸ்டர் டேனியல் சொல்கிற வார்த்தை, குடும்பம் அனைத்திற்கும் சொல்கிற வார்த்தை. நிறைய சாட்சி கேட்டுவிட்டோம். சத்தியம் அறிந்தவர்கள் நமக்கு ஒரே நம்பிக்கை, அதான் ஆறுதல் கொடுக்கிற நம்பிக்கை. கர்த்தர் ஆரவரத்தோடு பிரதான தூதர சத்தத்தோடு தேவைக்காத வானத்திலிருந்து இறங்கி வருவார். எப்படி இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த எல்லாரும் நம்புகிறோமோ, விசுவாசிக்கிறோமோ, அதே போல ஒரு நாள் வரும் கிறிஸ்துக்களை வாழ்ந்து மறித்த காலம் சொன்ன திருமதி ஃப்ரீடா இயேசுபத் அவர்கள் மீண்டும் உயிர்த்தெழுவார்கள். அவர்களை நான் காண்போம் என்ற நம்பிக்கை. இந்த வார்த்தையினால நீங்கள் ஒருவரை திட்டிக் கொள்ளுங்கள். கர்த்ததாவே பாஸ்டர் டேனியலையும், இந்த குடும்பத்தையும், இந்த சபையும், இந்த ஊழியத்தையும், இந்த பெரிய குடும்பத்துக்கு வேண்டிய போதுமான ஆறுதலையும் தேறுதலையும் சமாதான தருவராக கர்த்தருடைய ஆசீர்வாதம். 2 நிமிஷம் சுபாக்கா.